ஹாய் ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் அறிவித்த ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தை தாக்கும் புயல் வந்திருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க, சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளிமண்டல சுழற்சி காரணமாக நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 22 முதல் 24ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். ஓரிரு சில பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்த மாவட்டம் எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பார்க்கலாம். திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராமநாதபுரம், வேலூர், திருநெல்வேலி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, திருவாரூர், மயிலாடுதுறை, திருச்சி, நாகப்பட்டினம், சிவகங்கை, தேனி, தர்மபுரி, மதுரை, தூத்துக்குடி, திண்டுக்கல், காரைக்கால், விருதுநகர், புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும், இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் தென்காசி மாவட்டமானது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும். ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் பனிமூட்டம் காணப்படும். வட தமிழகம், டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்குள் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. நன்றி, வணக்கம்.